இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஏ இன்டர்மீடியேட் கோர்ஸ் சிஏ ஃபவுண்டேஷனோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, இன்டர்மீடியேட்டோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஃபைனலோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கம்மிங் வீடியோவில் பின்னாடி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அஸ் அ மென்டாராக நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிளியர் பண்ண நான் எப்போவுமே ரெடியாக இருக்கேன். உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் கிளியர் பண்ணுற வழியை பாருங்கள். ஓகே, ஸோ சிஏ இன்டர்மீடியட் இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. எப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது? 2 வழியில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். 2 வே இருக்குது. ஃபவுண்டேஷன் ரூட் இருக்குது, டைரக்ட் என்ட்ரி ரூட். ஃபவுண்டேஷன் ரூட், டைரக்ட் என்ட்ரி ரூட். சரிங்களா? ஃபவுண்டேஷன் ரூட், டைரக்ட் என்ட்ரி ரூட். ஃபவுண்டேஷன் ரூட் அப்படின்னா என்ன? ஆஃப்டர், அதாவது என்னோட ஃபவுண்டேஷன் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, என்னோடய கிளாஸ் 12த்தும் நான் கிளியர் பண்ணிட்டேன். சரிங்களா? கிளியர் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஃபவுண்டேஷன் ரூட்டில் வரலாம். இந்த ஃபவுண்டேஷன் ரூட் விச் மீன்ஸ் சிஏ இன்டர்மீடியட் கோர்ஸ்க்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதாவது சிஏ இன்டரை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஃபவுண்டேஷன் ரூட், இன்னொன்று டைரக்ட் என்ட்ரி ரூட். ஸோ ஃபவுண்டேஷன் ரூட்டுங்கிறது நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம்னா சிஏ ஃபவுண்டேஷன் நம்ம 10th முடிச்சு நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். 12th முடித்த உடனே நம்ம சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சிஏன்ட்டு. செகண்ட், டைரக்ட் என்ட்ரி ரூட்டுங்கிறது 2 ஆப்ஷன் இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் கிராஜுவேட்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இன் காமர்ஸ் அப்படின்னா மினிமம் 55% மார்க்ஸ் இன் காலேஜ் தட் கிராஜுவேட்ஸ். 55% மார்க்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரக்ட் என்ட்ரியாக உள்ளே வரலாம். ஃபவுண்டேஷன் ரூட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், தேவையில்லை. அது மட்டும் கிடையாது, நீங்கள் கிராஜுவேட்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அதர் தென் இன் காமர்ஸ் அப்படின்னா 60% மினிமம் மார்க்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியட் லெவல் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க. யார்? கம்பெனி செக்ரட்டரியேட் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு நீங்கள் ஐசிஎம்ஏல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்டர்மீடியட் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைரக்ட் என்ட்ரி ரூட் மூலமாக சிஏக்குள்ளே வரலாம். ஓகே, இங்கே பாருங்கள். அண்ட் லாஸ்ட் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா? லாஸ்ட் இயர் ஆஃப் கிராஜுவேஷன், அது பிகாமாக இருக்கலாம், பிபிஏ, பிசிஏ, என்ன டிகிரியாக வேணால் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் ஜாயின் பண்ணலாமா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரொவிஷனலி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சிஏ இன்டர்மீடியட் கோர்ஸ் ப்ரொவிஷனலாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் த்ரூ டைரக்ட் என்ட்ரி ரூட். பட் எப்போ நீங்கள் ஃபைனலாக பண்ண முடியும் அப்படின்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கிராஜுவேஷன், இந்த மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 55% இல்லை 60%, அண்டு 8 months ஆஃப் ஸ்டடி பீரியட். இன்டர்மீடியட் கோர்ஸு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, ஃப்ரம் தி டேட் ஆஃப் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ரொவிஷனலாக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா, அதுலேருந்து 8 months பீரியட், ஸ்டடி பீரியட், தென் நீங்கள் அப்பியர் ஆகலாம் எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆகலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் எக்ஸாமினேஷன். சரிங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் எக்ஸாமினேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நான் ப்ரொவிஷனலி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், டைரக்ட் என்ட்ரி ரூட். என்னோட ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் எழுதலாமா? எப்போ நான் எழுதலாம் எக்ஸாமினேஷன் அப்படின்னாலும் அதே கான்செப்ட் தான். 8 months பீரியட். உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கம்ப்ளீஷன் இருக்கணும், அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், ப்ளஸ் 8 months ஆஃப் ஸ்டடி பீரியட் இன் இன்டர்மீடியட் கோர்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்கள். நான் கிராஜுவேஷனில் செக்யூர் பண்ணிட்டேன் ப்ராப்பர் மார்க்ஸு. இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறேன். நான் இப்போ அவைல் பண்ணிக்கலாமா? யூ கேன் ரெஜிஸ்டர் ஃபார் தி இன்டர்மீடியட் கோர்ஸ் த்ரூ டைரக்ட் என்ட்ரி ரூட். ஸோ மார்க்ஸ் நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கீங்க, அதை பேஸ் பண்ண நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் 8 months ஆஃப் ஸ்டடி பீரியட் நீங்கள் இன்டர் எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் ப்ராப்பராக மார்க்ஸ் எடுக்கலை, செக்யூர் பண்ணலை கிராஜுவேஷனில். இப்போது போஸ்ட் கிராஜுவேஷன் நான் பண்ணுறேன். கிராஜுவேஷனில்
ப்ராப்பர் மார்க்ஸ் 55% ஆர் 60% ரெஸ்பெக்டாக நான் ப்ராப்பராக எடுக்கல. பட் போஸ்ட் கிராஜுவேஷன் நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னாலும் அதே சுச்சுவேஷன் தான். எனக்கு மார்க் ஷீட் நான் ப்ராப்பராக கொடுக்கணும். கொடுத்துட்டு completion of 8 months of study period in intermediate course from the date of provisional registration எனக்கு இருக்கணும். அப்போ தான் நான் அப்பியர் ஆக முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நீங்கள் ப்ராப்பராக அந்த மார்க்ஸை நீங்கள் செக்யூர் பண்ணலை, விச் மீன்ஸ் 55% ஆர் 60% செக்யூர் பண்ணல அப்படின்னா கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் உங்களோட ப்ரொவிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல்டு அண்ட் நோ கிரெடிட் ஷால் பி கிவன் ஃபார் தி தியரட்டிக்கல் எஜுகேஷன். ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ப்ரொவிஷனலாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் த்ரூ டைரக்ட் என்ட்ரி ரூட். எப்போ என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் மார்க் ஷீட் ஆஃப் கிராஜுவேஷன். நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்க் ஷீட் வாங்கி நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த மார்க் ஷீட் ஷுட் பி சப்மிட்டட் வித்தின் 6 months ஃப்ரம் தி டேட் ஆஃப் அப்பியரன்ஸ் இன் தி ஃபைனல் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏப்ரல் 2026 உங்களோட ஃபைனல் செமஸ்டர். மே 2026 சிஏ இன்டர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஜூலை 2026 உங்கள் ரிசல்ட் வந்துடுச்சு. அப்போது அக்டோபர் 2026 வித்தின் 6 monthக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மார்க் ஷீட்டை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த 8 months பீரியட், ப்ரொவிஷனல் பீரியட். இங்கே பாருங்கள், கட் ஆஃப் டேட் இது. சிஏ இன்டரும் அதே மாதிரி தான். இயர்லி த்ரைஸ் 3 டைம் இயர்லி, ஜான், மே அண்ட் செப்டம்பர் இயர்லி த்ரைஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஐசிஎல்ஏ. ஓகேங்களா? ஸோ எப்போ நான் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா, என்னோட எக்ஸாம் மே மந்த்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன் ஆர் பிஃபோர் போஸ்ட் செப்டம்பர் ஆஃப் ப்ரீவியஸ் இயர். அப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி செப்டம்பர் மந்த்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன் ஆர் பிஃபோர் 1st January ஆஃப் தட் இயர். அதே மாதிரி ஜனவரி மந்த்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் 1st May ஆஃப் ப்ரீவியஸ் இயர். இன்டர்மீடியட் கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளோ? போத் குரூப்ஸ் சேர்த்து 18,000 rupees ஐசிஏக்கு நம்ம பே பண்ணணும். இதில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஸ்பெக்டஸ் எல்லா மெட்டீரியலும் நம்மளுக்கு ப்ராப்பராக வந்துடும். சார், நான் ஒரு குரூப் மட்டும் எழுதலாமா, ஒரு குரூப் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணும்போது இங்கே பாருங்கள், நீட் டு ரெஜிஸ்டர் போத் குரூப். சிஏ இன்டர்மீடியட் பொறுத்த வரையும் போத் குரூப் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். பட் நான் ஒன் குரூப் அப்பியர் ஆகலாம். ஸோ 2 குரூப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 2 குரூப் சேர்த்து பண்ணி 18,000 நான் பே பண்ணணும். அப்பியர் ஆக போதும். பிகாஸ் நான் ஒரு குரூப்பாக எழுத நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு குரூப் நான் எழுதிட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த குரூப் எழுதலாம், நோ ப்ராப்ளம். சிஏ இன்டரை பொறுத்த வரையும் டோட்டலாக 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 2 குரூப் 1, குரூப் 2. பேப்பர் 1 பாருங்கள், அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங். நம்ம சிஏ அண்ட் ஃபவுண்டேஷனில் பார்த்தோம்னா அக்கௌண்டிங், இங்கே அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் 100 marks. கார்ப்பரேட் அண்ட் அதர் லாஸ் 100 marks. டாக்ஸேஷன் பேப்பர் 3. செக்ஷன் ஏ இன்கம் டேக்ஸ் லா 50 marks, பி ஜிஎஸ்டி 50 marks. குரூப் 2ல பேப்பர் 4 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் 100 marks. பேப்பர் 5 ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ் 100 marks. பேப்பர் 6ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பார்ட் 50 marks. எப்படி இதில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 30% கேஸ் ஸ்டடி பேஸ்டு சினாரியோ, 70% டிஸ்கிரிப்டிவ் நம்ம எழுதணும். பட் நீங்கள் இதில் ரொம்ப புரிஞ்சுக்கணும், இதில் எம்சிக்யூ இருக்குது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது. பட் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்ஸே கிடையாது. ஓகேங்களா? எக்ஸாம் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பராக மென்டார் கூட நான் பண்ணுறேன். இதில் பார்க்கும்போது பாஸ் பர்சன்டேஜ் அதே மாதிரி தான். சிஏ ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தோம் இல்லையா, 40%.
இண்டிவிஜுவலாக நான் 40% எவ்ரி சப்ஜெக்ட் நான் கிளியர் பண்ணணும். அக்ரிகேட்டாக குரூப் அக்ரிகேட்டாக நான் 50% கிளியர் பண்ணணும். குரூப் அக்ரிகேட்டாக 50% கிளியர் பண்ணணும். அதே மாதிரி தான் குரூப் 2 இண்டிவிஜுவலாக 40% அக்ரிகேட்டாக 50% அப்படி நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா சிஏ இன்டர் லெவல் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நான் ஒரு குரூப்பாகவும் எழுதலாம், அட் அ டைம் 2 குரூப்பாகவும் எழுதலாம், நோ ப்ராப்ளம். அடுத்து சார் நான் எக்ஸம்ஷன் வச்சுருக்கேன். ஒரு டைம் எழுதும்போது எக்ஸம்ஷனை எழுதுனேன். இப்போ இந்த சினாரியோ பாருங்கள். அக்கௌண்ட்ஸில் 45, லாவில் 50, டேக்ஸில் 50. மோர் தென் 40 மார்க்ஸ், அதாவது இண்டிவிஜுவலாக நான் 40 மேலே எடுத்துகிட்டு அக்ரிகேட்டாக 50%. அப்போது சிஏ இன்டர் ஃபர்ஸ்ட் குரூப் நான் கிளியர் பண்ணிட்டேன். செகண்ட் சினாரியோ பாருங்கள். அக்கௌண்ட்ஸில் 39, லாவில் 60, டேக்ஸில் 70. ஈவந்தோ 2 எக்ஸம்ஷன் 60க்கு மேலே நான் எடுத்திருந்தாலும் இந்த பர்டிகுலர் குரூப்பில் 40 தாண்டலை இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். அப்படின்னா இந்த குரூப்பில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். பட் ஒரு பேப்பர் தான் எழுத போகிறேன். அப்போ இந்த 2 எக்ஸம்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 2 எக்ஸம்ஷன் அப்போ நான் என்ன பண்ணலாம், ஃபாலோயிங் 3 கான்சிக்யூட்டிவ் அட்டம்ப்ஸை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது இதில் 2 கான்செப்ட் இருக்குது. நார்மல் எக்ஸம்ஷன், பெர்மனண்ட் எக்ஸம்ஷன். அதாவது நீங்கள் 60 மார்க்ஸ் ஆர் மோர் இன் எனி பேப்பர் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸம்டட். அதோட வேலிடிட்டி பாருங்கன்னா நெக்ஸ்ட் 3 அட்டம்ப்ஸ் வேலிடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் மேலே நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதோட 3 செப்டம்பர், ஜான், மே 3 அட்டம்ப்ஸ் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 அட்டம்ப்ஸில் 40% ஈச் ப்ளஸ் 50% டோட்டல். சப்போஸ் நான் 60 மார்க் எடுத்துட்டேன், 60 மார்க்ஸ் எடுத்துட்டேன் ஒரு பேப்பரில், அக்கௌண்ட்ஸில், லாவில் 50, டேக்ஸில் 40, அப்படின்னா எனக்கு 150, நான் கிளியர் ஆகிட்டேன். சப்போஸ் எனக்கு மூணு அட்டம்ப்ட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நான் டெஃபினட்டாக இந்த பேப்பரும் 50 மார்க்ஸ் எடுத்து நான் ஸ்கோர் பண்ணிக்கலாம். பர்மனண்ட் எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம். பர்மனண்ட் எக்ஸம்ஷன் பர்டிகுலர் குரூப்பில் நான் சப்போஸ் 2 பேப்பர் இருக்கு இல்லையா, 50 மேலே எடுத்துட்டேன் அப்படின்னா 50க்கு மேலே எடுத்துட்டேன்னா பர்மனண்ட் எக்ஸப்ஷன். இந்த பர்டிகுலர் பேப்பர், இந்த பர்டிகுலர் குரூப் நான் எழுத தேவை கிடையாது. இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ரிஜிஸ்ட்ரேஷனோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். சிஏ இன்டர்னல் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா 5 வருஷம் என்னோட வேலிடிட்டி. அதுக்கப்புறம் நான் ரீவேலிடேஷன் பண்ணிக்கலாம். 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் போகும். நல்லா புரிஞ்சுக்கணும், ரீவேலிடேஷன் பர்மிட்டட் ஒன்லி ஒன்ஸ். ஒரே ஒரு தடவை தான் சிஏ இன்டருக்கு இருக்குது. பட் சிஏ ஃபவுண்டேஷனுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் சிஏ ஃபைனலை பற்றி நம்ம பார்க்கலாம்.